டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை அருள்மிகு சங்கரநாராயணசாமி கோவில் சொத்துக்களை மீட்குமாறு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்பில் உள்ள கோவில் சொத்துகள் மீட்கப்பட்டு முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. நெல்லை அருள்மிகு சங்கரநாராயணசாமி கோயில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்டு முறையாக பராமரிக்க உத்தரவிடக் கோரி திருத்தொண்டர் அறங்காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். நெல்லை அருள்மிகு சங்கரநாராயணசாமி கோவில் மிகவும் பழமையான கோவில். இந்த கோவில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த கோவிலுக்கு 100 கோடிக்கு ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் உள்ளதாகவும், சங்கரநாராயணசாமி கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள சொத்துக்களை மீட்க வேண்டும், அதனைத் தொடர்ந்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல்வேறு மனுக்கள் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு பராமரிக்க உத்தரவிட கோரி வழக்கினை கடந்த 2012ஆம் ஆண்டு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் அமர்வு கொண்ட அந்த அமர்வு பிறப்பித்த உத்தரவு என்னவென்று பார்த்தோம் என்றால், பல ஆண்டுகளாக இந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் பராமரிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் விதிகளின்படி பராமரிக்கப்பட வேண்டும். இதேபோல் கோவில் நில ஆக்கிரமிப்புகளை வெளியேற்றி அதன் வருமானத்தை கோவில் பராமரிப்பு மற்றும் பக்தர்களின் நலனுக்காக பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதற்கான நடவடிக்கையை தொடர தென்காசி மாவட்ட ஆட்சியர் புதிதாக கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் எனவும், அந்த குழுவை நெல்லை அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை கண்டறிய வேண்டும், அதனை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, மேலும் கோவில் அந்த சொத்துக்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6 வாரத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும், மனுதாரர் ஏற்கனவே கோவில் சொத்து மீட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் மனுதாரரையும் கூட்டத்தில் இணைத்துக் கொள்ள உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து உத்தரவிட்டுள்ளனர். கனிமொழி. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.